ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சோலர் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது விஜய் சேதுபதி அவர்கள் மேலே செம்ம கோவத்தில் மக்கள் இருக்காங்க. நேற்றுல வந்து அப்படியே கொதிச்சு போயிருக்காங்க. காரணம், நம்ம நினச்ச விஷயங்களை அவர் கேட்காம அவர் மைண்டில் நினச்ச விஷயங்களை அங்கே வந்து சொல்லி அவங்கள இருக்கிறவங்கள வந்து மன உளைச்சல் ஏற்படுத்தி யார் பிராது கொடுத்தாங்களோ அவங்களே வந்துட்டு யார் மேலே பிராது கொடுத்தாங்களோ அவங்கள வந்துட்டு உத்தமர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து கலாய்ச்சி சொல்லி கடைசியில் மஞ்சரி மன்றாடி கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு விட்டுருக்கன்ற மாதிரி உட்காந்தாங்க. சரி, அவங்கள மட்டும் தான் வச்சு செஞ்சாங்களா பார்த்தா முத்துக்குமரனை போட்டு தாக்கிட்டாகிட்டார். சரி, அப்போ மற்றவங்க எல்லாரையுமா குறிப்பாக தீபக் அண்ட் அருணை போட்டு பாராட்டி தள்ளுறாரு. இன்னமும் இந்த பிக் பாஸ் சீசன் 8 வெற்றிக்கு காரணமே இவங்க 2 பேர் தான். நியாயம் நீதினா நேர்மலதான்ற மாதிரி பேசினார். அதனால் டென்ஷன் ஆகிட்டாங்க மக்கள். என்ன இவர் பண்ணுறாரு அப்படின்னு. இவரை யாராவது கலாய்க்கிறதுக்கு முடியாதா? இவரை கலாய்க்கிறதுக்கு ஒருத்தன் பிறந்து வரணும்டா அப்படின்ற மாதிரிலாம் டென்ஷன் ஆகிட்டாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடச்சிது. சௌந்தர்யா வச்சு செஞ்சுட்டாங்க. என்னென்னா ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் வரும்போது ஒரு பொம்மையோடு வந்தார். என்னடா அந்த பொம்மையை வந்திருக்காருன்னு பார்த்தா அவர் அசிங்கப்படுத்துகிறோம் அங்கே இருக்கிற கண்டஸ்டன்ஸை. என்னென்னா நீங்கள் சுற்றி ஒழிச்சு பேசுகிறீங்க, அந்த நேரத்தில் நான் சும்மா தான் இருக்கணும், அந்த நேரத்தில் நான் வந்துட்டு பொம்மையாவது தைக்கிறேன், ஏன்னா நீங்கள் டால் அந்த இதில் வந்துட்டு இந்த மாதிரி கிழிச்சு வச்சுருக்கீங்க பொம்மையை அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து கலாச்சார். அதுக்கப்புறம் பவித்ராவை வந்து வச்சு செஞ்சு கிழிக்கிறார். ஆனால் நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா பவித்ரா வந்து உண்மையிலேயே அந்த மாதிரி தான் பண்ணாங்களான்ற மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் மஞ்சரியோட கேமில் கரெக்டாக பக்காவாக தெரிஞ்சது. மஞ்சரியோட பொம்மை வேணுட்டு அவுட் பண்ண மாதிரி. ஆனால் அதையும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, நான் இன்டென்ஷனலாக பண்ணலன்னு. இத்தனைக்கும் விஜேஎஸ் வந்து கலாய்க்கிறாரு. அப்பயும் வந்து சத்தியமாக நான் அந்த மாதிரி பண்ணலன்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அந்த நேரத்தில் வந்துட்டு சௌந்தர்யா வந்து அப்படியே எட்டி பார்க்குறாங்க இவர் வந்து தைக்கிறத. என்னம்மா அப்படி எட்டி பார்க்குறீங்க அப்படின்னும் போது, இல்லை சார் ஒன்றும் இல்லை சார்ன்றாங்க அவங்க. ஏன் நான் தைக்க மாட்டேன்னு நினச்சிங்களா அப்படின்னு அவர் கேட்குறாரு. இல்லை சார் நீங்கள் நல்லாவே தப்பீங்க சார் அப்படின்னு வச்சு செஞ்சாங்க. அப்போ அவருக்கு தெரிஞ்சிச்சு, பார்த்தீங்களா மேடம் கலாய்க்கிறாங்களாம் டபுள் மீனிங்கில் நம்மளை அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் வந்துட்டு ஆடியன்ஸ் கிட்ட சொல்லி அவருக்கு ஒரு மாதிரி நெஞ்சில் குத்துற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இவர் மட்டும் மற்றவங்கள ஆப்போசிட்டில் வந்து கலாய்க்கலாம், அப்போ அவங்க வந்து கலாய்க்கூடாதா? மற்றவங்களாம் வந்து சைலண்டாக இருப்பாங்க, சௌந்தர்யா சைலண்டாக இருப்பாங்களா? அவங்க எப்படா வந்து சம்பவம் பண்ணக்கூடிய ஆள், அதுவும் செஞ்சுட்டு அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி முழிப்பாங்க பாருங்க. அதுவும் பயங்கரமாக இருந்துச்சு. பக்கத்தில் இருக்கிற ஜெஃப்ரி எல்லாருமே அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறேன், நீ பலே கில்லாடி தான்ட்டு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சௌந்தர்யா பண்ணது கரெக்டுன்ற மாதிரி தோணுச்சு. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். ஏன்னா இவர் ஒரு பக்கமே எல்லாரையும் கலாச்சிட்டு தான், அப்புறம் யார் தான் இந்த மாதிரி பண்ணுறது? செம்ம மாதம் இருந்துச்சு. ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த மாதிரி விஜய் அவங்க கலாச்சது உண்மையிலே கலாச்சாரமாக இருந்துச்சா, இல்லை இவர் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாரா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.